ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எல்வன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன மேட்ச் போட்டிருக்கோம்? லோன் ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசுவோம். இன்னும் எனிமி வரல, இன்னும் பயிற்சி ஆப்போசிட்டில் அவன் பேர் என்னன்னு தெரில. அவன் பேரை பார்ப்போம். அவன் பேர் பிஎஸ், அதுக்கு பிறகு பிஎஸ் பிரேம் அவன் பேர். சரியாக தெரில, இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஆள் குளோவில் போட்டு பயங்கரமாக அடிக்கிறானே, அது சரி. ஆளுலாம் பறக்கிறான், அது பெரிய ஹேக்கராக இருப்பானோ இருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. பட்னு அடிக்க முடியாது, அது சரி. கை தவழுது, என்ன பண்ணுறது? அவங்க கொஞ்சம் தான் விளாட தெரியும். விளாண்டு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்ததா, அது அப்படி தான் போகும். அடி மண்டையில் உள்ள முடியாது. அடித்தா பாருங்க, அடி ஹெட்ஷாட்டு அடித்த மாட்டி அந்த மாதிரி அடி. கரெக்டாக பறக்குது, கொட்டை தெரிக்குது, கொக்கால் ஓடி பயங்கரமான ஒரே அடி அடிச்சு விட்டான். என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நம்ம இல்லை அடுத்த ரவுண்டு தான் இருக்குல்ல. ஆள் எப்படி ஆடுவான், அடித்து பறக்க விட்டலாம், அவனும் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வந்தால இந்த வந்துடுச்சு. போ அடி 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 அடிக்குவான். மண்டை தெரிக்க விடுவோமா? மண்டையில் மட்டும் அடி அடி ஆளையை மட்டும் இன்னும் மண்டை தெரிச்சு விடுவோம். கலோலிக்கு போடுற அடி. ஆள் சிக்க மாட்டானே உக்காமக்க. எங்கே போகலாம்? எலி வாடா பயந்தாமொழி. பயப்பில்ல, நம்ம தான் மாதிரி நிற்கிறோம் வரோம்ல. அது அப்படி தான் வந்துட்டா. ஏறி வந்துட்டா, போடு மண்டை தட்டு. இல்லை அடி விடலையே. சோளமுத்தா அடி விழுந்துரு. ஆட்டி கோக்காமங்க மண்டை தெரிச்சு விட்டு கொட்டை தெரிக்கல, மண்டை தெரிச்சு போய்ட்டு அவனுக்கு. இருந்தாலும் அடுத்த ஆடி ஒன் டாப்பில் போட்டு மண்டை தெருக்கு விடுவான். சீக்கிரம் வா, சீக்கிரம். என்ன கண் எடுக்கலாம்? டபுள் பேரில் எடுத்து விட்ருவோம். டபுள் பேரில் எடுப்போமா? இல்லை M10 எடுத்து விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. M10 எடுத்து விட்டாச்சு. அடுத்து M10 வச்சு பறக்க விட தான். ஸ்கின் பயங்கரமாக இருக்கா. அந்த ஸ்கின்லாம் வந்து நான் வச்சுருக்கேன், என் தம்பி தான் வச்சுருக்கான். சரியா? ஏன்னா இந்த ஐடியா என் தம்பியோட தான். நான் விளாண்டு ஐடியெலாம் ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிட்டேன். அதனால் முடிஞ்சு போயிட்டேன் ஜோடி. இந்த மனசே விட்டாச்சு. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் விட்டு திரும்பி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நீ தான் ஆரம்பிச்சிருக்கான். பையன் அங்கேயே கோல் போட ஆரம்பிச்சிட்டானே. அதுவும் ஐஸ் கட்டி தான் போட்டு வச்சிருக்கான். அடிக்க முடியாத மாதிரி. ஆளி சிக்குவானா? அந்த சுற்றி வந்துட்டானே, அது சரி. நம்ம சுற்றி பின்னாடி என்ன மஞ்சள் கலரில் எலும்பு ஓடு மாதிரி வருது. எலும்பு ஓடில் ஆமை ஓடு மாதிரி வருது. நான் தான் மச்சி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன லாகி, அவனை அடிக்க முடியல. ஹேக்கராக தான் இருப்பான் போல். லைட்டாக ஒரு மண்டையை மட்டும் கண்டா. இல்லை அடி விழுலையே. சோளமுத்தா போச்சு. இந்த அடி விழுல. சோளம் அடிச்சு விடுவான் போலையே. அம்புடு தான் ஹெட் ஷாட்டு, மண்டை தெரிச்சு போயிட்டா. கொக்க சாவணும் கொக்கால வழி. தேவை தான் அவனுக்கு. ஆள் பெரிய பிளேயர்னு நினைக்கிறேன். ஆள் துள்ளி ஆடுறாப்புல சைடில் கூச்சி. அவனுக்கு மட்டும் தான் ஆட தெரியுமா? பத்தியில் நின்று இடத்துல அடித்தேன். நான் பெரிய ஆள் தான்ட்டான் கொக்கால வழி. அடுத்த எந்த ரவுண்டில் போடுத்த மாட்டேன். எந்த ரவுண்ட்லேயும் அதே மாதிரி போடான்னு தான். ஆள் தனியாக வந்து சிக்காமல் விட மாட்டேன். ஓடு. அந்த ஆள் அங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே குளோவல் போட்டு என்ன மாதிரி இருக்கிறாரோ. அடுத்து கொஞ்சம் பக்கத்தில் போனால் அடிச்சு விடலாம். வேண்டாம் பட்டன் அடிச்சு விட்டானா நமக்கு அசிங்கமாக படுக்குமாரு. பெரிய அசிங்கமாக போச்சுக்குமாருன்ற மாதிரி தான் போயிடும். போல அடியை போடு. என்ன பண்ணுறது? என் மொபைல் கண்டிஷன் அப்படி. அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. அது போக கரெக்டாக வந்துடும். அடிச்சிட்டாங்க நண்பர்களே. என்ன பண்ணுறது? பின்னாடியே வந்து அடிக்கிறான் பொட்டப்பையா. நேரில் வந்து அடிக்க பயம் போல். அவனை தனியாக ரூம் வச்சு கூப்பிட்டு அவனை வச்சுக்கிறேன். ரூமில் வச்சுக்கிறேன் அவனை. கத்தி சண்டை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பையன் அடிச்சு விட்டான். பயம் பார்த்தீங்களா இல்லையா? என் முன்னாடி நிற்கிறதுக்கே பயம் அவனுக்கு. தொட நடுங்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மேட்ச் ஆள் ஒரு டபுள் பேரில் எடுத்திருக்கான். டபுள் பேர்லும் அந்த கன்று பேர் என்னன்னு தெரில. அந்த கன்று பேர் எக்ஸாமீட். அந்த கன்று பேர் எக்ஸாமீட்டா SV10 தெரில, நான் பார்க்கல. கன்று பொறுமையாக பார்த்துட்டு அது அப்படி தான். டேமேஜ் தான், உடம்புல தான் டேமேஜ் போட்டுருக்கு. கொட்டடி கொடுப்போம், மண்டடி கொடுப்போமா? பொட்டடி. அடித்தான் பாருங்க ஹெட் ஷாட்டு. தலை தெரிச்சு போயிட்டு எனக்கு. சொல்லமுத்தா போச்சுடா. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6வது ரவுண்ட் ஓடிட்டுருக்கு. அதோட அந்த கன்று பேர் வந்து SDYVனா அதோட பிராண்டு இப்போ மாற்றிட்டாங்க போல். பவர் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஒய் கொண்டு வந்துட்டாங்க. இல்லை எக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, இருந்தாலும் நான் பார்க்கலையா, அதனால தெரியாது எனக்கு. போடு அடி. குளோவாலுக்கோ இல்லை அடிக்க முடியலையா? குளோவால் ஆனாலும் கை குளோவால் ஓடுது. அடி மண்டை தெரிச்சு போயிட்டு கொக்கர வழி கொட்டை தெரிச்சு போயிட்டு. அடியை போடு, நெத்தி ஓடு. ஹெட் ஷாட். இப்படி பயங்கரமாக ஆடினா காய்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா? இந்த நம்ம வந்து வெறும் டெசர்ட் ஈகிள் மட்டும் வச்சா ஆடுவோமா? ஆள் இந்த வாட்டி மண்டையிலே போடுவோம். 3க்கு 3 நிற்கிறோம். என்ன பண்ணுறது? ஆள் அதிகமாக டேமேஜ் தான் அடிச்சிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த வாட்டி போட்டு அடித்து மண்டே கொடுக்கலாம். சிக்கலையே.
ஆஹா இந்த வாட்டி சிக்கலையே எங்கள் ஒக்கா ஓடி. இல்லை இந்த வாட்டியும் டேமேஜ் தான் விழுந்துருக்கு, உடம்புல தான். இந்த வாட்டியும் பாடி டேமேஜ் தான். என்ன பாம்பெல்லாம் திக்க விட்றான், அது சரி. பையனுக்கு கேஸ் டபுள் அதிகமாக இருக்குமோ, அதனால் கொஞ்சம் அங்கே பிடிச்சி இங்கே விட்றான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தப்பிச்சிட்டான் எங்கள் ஒக்கா மாட்டினா சிங்கி தான் தெரியும். அப்போ தப்பிச்சிட்டானே ஒக்கா ஓடி, அது சரி. இந்த வாட்டி அடிக்கிறியா? ஐயோ பின்னாடியிலே அடிக்கான். ஆம்பளை இந்த நேரம் தேடுறாங்க ஒக்கா அடி க்ளோவில் பொறுமையாக என்ன தான் பொறுமையாக அடிக்கணும். எல்லாத்துக்கும் முன்கோவை போட்டு போனால் அப்புறம் உட்காந்துருக்கானு தான் முட்டா போராட்டம். இல்லை கொஞ்சம் பொறுமையாக ஆளை ஸ்கெட்சு போட்டு தூக்குவோம் உக்கால ஓடிய. ஆள் இந்த பக்கம் சுற்றி வரான். இருந்தாலும் பாட்டு டேமேஜ் தான், மற்ற டேமேஜ் பட மாட்டேங்குங்க எங்கள் ஒக்கா மக்கா. நானும் எவ்வளோ ஆள் தடுத்துருது. ஆனால் தான் ஆமம் மட்டும் மாதிரி பின்னாடி தொலையுது. ஆள் மாட்டிக்கிட்டானா இல்லையா? இல்லை மாட்டிக்கிற தப்பிச்சிட்டான். சோடு வேறு நெருங்கி வந்துட்டு இருக்கேன். ஆள் சுற்றி வரான். அடிக்காமல் பாருங்க, அடுத்தாடி மண்டை தெரிச்சு போயிட்டு. அது அப்படி தான் நண்பர்களே, மொபைல் அடிக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் லேக் ஆகுதுல்ல. ஏன்னா பழைய மாடல் மொபைல் நிறையா அப்படி தான் போயிட்டுருக்கோம். சரியா போட்டு சுற்றி போட்டு அந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணால் தான் ஆடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத திங்ஸு, ஸோ அதனால் தூக்கி போட்டாச்சு. பேசாமல் உனக்கு பேர் ஆமை ஓடுன்னு வச்சுருவோம். பின்னாடி ஆமை ஓடு மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி அழுத்துனா போக மாட்டேங்குதே. அடிக்க விழுவ மாட்டேங்குது, அடி வாங்கவே மாட்டேங்கிறான். அந்த வாட்டி தப்பிச்சிட்டானே. பாடி உடம்பு உனக்கு. பயப்படாமல் நின்று ஆடணும் நீங்கள். ஆளு போய் ஒளிஞ்சிருவோம். அடிச்சு விட்டானா. ஐயோ என்ன சுற்றி வந்துட்டா. ஓடு 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 எடுத்தே மாறு ஓட்டுறோம், அவ்வளோதான். ஓடினாண்டு தான். ரோடு கூட பார்க்குறன்ற மாதிரி இல்லை, இது இடம் தான். ரோடாக இருந்துச்சுன்னா அதுக்கு எங்கேயும் ஓடிருக்கலாம். இடம் பையன் சுற்றி வந்து பட்டுன்னு பின்னாடி அடித்தா முடிஞ்சு போயிட்டு ஆளுக்கு நேராக வந்து அடிக்க இதே தரமில்லைன்னு நினைக்கிறேன். இந்த அடி அடி இல்லையே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஜோன் வேறு நெருங்கிட்டு இருக்கு. என்னாச்சு? ஆள் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டானா? ஆள் பக்கத்து தாண்ட மாட்டான். போடுற அம்மன் ஆட்டி எச்சு ஆட்டுங்க ஒக்கால ஓலி மண்டை தெரிச்சு விட்டுங்க ஒக்க மக்க. அவ்வளோதான், பயலுக்கு அந்த ஆட்டியும் கொடை தெரிச்சிட்டு. இந்த ஆட்டி என்ன 9வது ரவுண்டு போயிட்டு. ஏப்பா 4க்கு 4. இதுதான் லாஸ்ட் மேட்சாக ஆடிச்சேன்னா கொட்டை தெரிச்சிருமே. முடிஞ்சு ஒரே அசிங்கமாக போச்சு மாதிரின்ற மாதிரி போயிடும். இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆடுவோம். இந்த வாட்டி SPD 2 எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு M10 மேக்ஸ் இல்லை, M10 அந்த ஸ்கின்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடி விழுமா? எடுத்தோடனே பாதி எடுத்து குறைச்சிட்டானே எங்கள் ஒக்க மக்க. முடிச்சிட்டாயா? சரி அவ்வளோதான், முடிஞ்சு வீட்டு சோழமுத்தா போச்சு. என்ன பண்ணுறது, அழுத்தி பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க கடைசியில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்.